வணக்கம். ஃபஸ்ட்டு நான் இப்போ உள்ள முதலமைச்சருக்கு 2 வார்த்தை சொல்லிக்கிறேன். 3 வருஷமா தலையில அடிச்சுக்கிட்டேன். ஒயின் ஷாப்பை பூட்டுங்க. அந்த போதை பொருளை ஏன்னா மக்களை அழிக்கிறது, குடும்பத்தை அழிக்கிறது, இந்த மாதிரி ஒரு உயிரை அழிக்கிற ஒரு பொருளை விற்காதீங்க 3 வருஷமா வீடியோ கொடுக்குறேன். எவ்வளவும் காதில் வாங்கலை. இப்போ அணிவிக்கிறப்ப தெரியும் உங்களுக்கு. என்ன அணிவிக்க போகிறீங்களோ அப்போ தெரியும். ரைட்டா? முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 2 மணி நேரமோ 1 மணி நேரம் தான் உங்களுக்கு அந்த அதிகாரமே இருக்குது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இன்னும் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தான் அதிகாரமே இருக்குது. 5 மணி ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அடுத்த சிஎம் ஸ்டாலின் கிடையாது. ஆனால் அடுத்தவங்க யாருன்னு நான் சொல்ல வேணாம், தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுவாங்க. வீடு வாச எதுவுமே இல்லை. நீங்கள் விற்ற போதை பொருளால் என் குடும்பத்தை இழந்து, என் வீட்டை இழந்து, என் நாட்டை இழந்து கேரளாவில் வந்து கிடக்குறேன் நான். ஏன் எல்லாத்துலேயும் தான் வரி வாங்குறீங்க? டிஎஸ்டி அது இது, வீட்டு வரி, பைப்பு வரி, லுக்கு லூசுக்குன்னு எல்லா வரியும் வாங்குறீங்க. மண்ணும் மணலையும் கடத்தி விற்கிறீங்க. அப்புறம் எதுக்கு அந்த போதை பொருள்? ஒரு மனிதனை அழிக்கிற போதை பொருள். என்ன பார், என் வாழ்க்கையை இழந்து, என் வீட்டை இழந்து, நாட்டை இழந்து, சொந்தத்தை இழந்து, பந்தத்தை இழந்து, அனைத்து இழந்து இன்றைக்கி ஒரு ஓட்டு உரிமை கூட இல்லாமல் இன்றைக்கி கேரளாவிலேருந்து இந்த வீடியோ கொடுத்துட்ருக்கேன். இப்படியாப்பட்ட ஒரு போதை பொருளை செய்யாதீங்க. நான் பல தாட்டி போல போனேன். 10 ரூபா பாலாஜி சிக்கனா வசமா 5000 ரூபா ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்து கையும் களவாக பிடிச்சி அவனை மாட்டிட்டாங்க. இன்னமெல்லாம் அவனை நீ நேர காப்பாற்றின மாதிரி நீங்கள் அவன் கோடி லட்சம் கோடிய மக்கள்கிட்ட சுரண்டதை கண்டுபிடிச்சதே நீங்கள் அவர் ஒன்றும் செய்யலை. ஆனால் இந்த செந்தில் பாலாஜியை காப்பாற்ற முடியாது. அடுத்தது சிஎம் போஸ்ட் உங்களுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. போயிடுச்சு. அடுத்த உங்கள் நிலைமை என்னங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. எஜாகதான் என்கிட்ட ஓடி போயிருக்கல வெளியூருக்கு. தமிழ்நாட்டில் இருக்காதிங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, எவ்வளோ சுரண்டாலும், எவ்வளோ பிடுங்கி தின்னாலும், எவ்வளோ கெடுதல் செஞ்சாலும் சில மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கீங்க. அதனால அந்த ஒரு பாசத்துக்கு சொல்கிறேன். ஓடிடுங்க. சத்தியமாக உதயசூரியன் நம்மளும் உதிக்காது. இன்னமும் வர வெளிச்சம் மக்கள் வாழ்க்கையின் எதிர் வெளிச்சமாக இருக்கும்.